நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். பாருங்க, அழகான ஒரு வார்த்தை. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நம்முடைய சத்துருக்களையும் ஆண்டவர் நமக்கு சமாதானமாகும்படி செய்வார். பாருங்க, யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிலிருந்து வந்து விட்டார். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவர் அங்கிருந்து கிளம்புகிறார். பதான் அராமிலிருந்து அவர்கள் கிளம்பி வந்து விட்டார்கள். யாக்கோபு பிரயாணப்படுகிறார். ஆனால் பிரயாணப்பட்ட போது மிகவும் பயம். தன் சகோதரனாகிய ஏசாவை எதிர்கொள்ள பயம். ஏனென்றால் அவனை ஒரு நாளில் இவன் ஏமாற்றினவன் அல்லவா. அந்த அவன் பயந்து போன சூழ்நிலையில ஆண்டவரை பிடித்து கொண்டார். ஆண்டோடைய சமூகத்துல முழுவதும் போராடினான். ஆண்டோடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னுடைய இந்த பயத்தின் சூழ்நிலைமையை மாற்றணும், என்னுடைய போராட்டத்தின் சூழ்நிலைமையை மாற்றணும், எனக்கு சகோதரனை எதிர்கொள்ள பயமா இருக்குன்னு ஆண்டோடைய சமூகத்துல நான் கலக்கமா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு ஜெபித்தான் ஆண்டோடைய சமூகத்துல. அன்பான தேவ பிள்ளையே, நடந்தது என்ன? ஆதியாகமம் 33வது அதிகாரத்துல நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் உடைய சகோதரனோடு சமாதானமாகும்படி செய்தார். இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு மனக்கலக்கத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர், நீங்க எந்த சூழ்நிலைமையில மனக்கலக்கத்தோடு இருக்கிறீங்களோ அந்த கலக்கத்தை மாற்றி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தர அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே,